ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 பயிற்சி 7.4 8ஆம் கணக்கு. என்ன கொடுத்துருக்கோம்? ஓர் அரைக்கோள வடிவ கிண்ணத்தின் கிண்ணம் விளிம்பு வரையில் அப்படியே ஃபுல்லா பழச்சாறு நிரம்பியுள்ளது. உயரத்தை விட 50% அதிகம் ஆரம் கொண்ட உருளை வடிவ பாத்திரத்திற்கு இந்த பழச்சாறு மாற்றப்படுகிறது. இந்த ஜூஸ் அப்படியே எதுக்கு மாத்துறாங்க? ஒரு உருளை வடிவ பாத்திரத்துக்கு மாத்துறாங்க. என்ன பாத்திரத்துல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த உருளை வடிவத்தில் 50% அதிக ஆரம் கொண்ட உருளை வடிவ பாத்திரம். உயரத்தை விட, உயரம் ஹைச்சுன்னா உயரத்தை விட 50% அதிகமா இருக்க ஆரத்துல இதனுடைய ஆரம் இருக்கு, உருளையினுடைய ஆரம் இருக்கு. அப்ப இப்படி மாத்தினாங்கன்னா இந்த அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவற்றின் விட்டங்கள் சமம். இதனுடைய விட்டங்கள் எப்படி இருக்கா? இது ரெண்டும் சமமா இருக்கு. விட்டங்கள் 2 சமம் அப்படின்னு கேட்டாங்க. இது என்ன விட்டம்? இது 10னா இதுவும் 10 அப்படின்றாங்க. அப்ப இது ஆரம் 6னா இதுவும் ஆரம் 6. அப்படின்னா எவ்வளவு பழச்சாறை இதுல இருந்து இது எவ்வளவு சதவீத பழச்சாறு உருளையுடைய பாத்திரத்துக்கு மாற்றுவாங்கன்னு சொல்லி, ஃபர்ஸ்ட் 50% உயரத்தை விட 50% அதிகம் ஆரம் கொண்ட. அப்ப உயரத்தை ஹைட்னு வச்சுக்கோ. அப்ப ஆரம் இஸ் ஈக்குவல் டு உயரத்தை போல உயரத்தை விட 50% கூட இருக்கு. உயரம் 10 அப்படின்னு வச்சுக்கிறோம், அதோட 50% கூட இருக்குன்னா இப்படி போடணும். உயரத்தை விட 50% அதிக ஆரம் கொண்டது. ஸோ h + h/2, அதாவது எல்சிஎம் எடுத்தோம்னா 2h + h 3h/2. அப்ப ஆரம் என்னவான் மாறிடும்? 3h/2. இதுக்கும் அதே தான், இதுக்கும் அதே தான். சமமான ஆரங்கள், விட்டங்கள் சமம்னா ஆரங்கள் சமம். அரைக்கோளத்தின் ஆரம் = உருளையின் ஆரம். ரெண்டுமே என்னது? = 3h/2. சரியா? இப்ப இதுல இருந்து இது தனித்தனியா கன அளவு கண்டுபிடிப்போம். அரைக்கோளத்தின் கன அளவு என்ன ஃபார்முலா? 2/3 πr3. ஆருக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆரம் 3h/2ன்னு கண்டுபிடிச்சு. அப்ப 4 9. அப்ப என்ன ஆன்சர் வருது? 9πh3/4 வருது. கன அலகுன்னு வச்சுக்கிறோம். இது அரைக்கோள கிண்ணத்தின் கன அளவு. அதே போல உருளையின் கன அளவு, உருளையின் கன அளவு என்ன ஃபார்முலா? πr²h. ஓகே, இப்போ πr² என்னது? 3h/2. 9h²/4h. அப்ப என்ன ஆகுது? 9πh3/4. ரெண்டு ஒரே மாதிரி. அப்ப அப்படியே இதுல இருந்து இதை கம்ப்ளீட்டா ஊத்திடலாம். ஊத்தினா தான் ரெண்டும் ஃபில் ஆகும். அரைக்கோளத்தின் கன அளவும் உருளையின் கன அளவும் சமமா வருது. 9/4 πh³ வருது. எனவே 100% பலரசமும் கிண்ணத்திலிருந்து மாற்றப்படுகிறது. ஃபுல்லு மாத்திரம் 2 உடையதும் நிரம்பி அவ்வளவு.